நான் பெற்ற செல்வங்களா என் சின்ன பையன் லட்சுமணே என்ன மாதிரி அப்பா தருணமே அப்பா தருணம் அப்பா சின்ன பையன் என்ன மாதிரி எப்படிங்க சாச்சவனு எப்படி நல்லா நினைப்புதான் ரெண்டு பேத்துக்குமே மகனே உங்களது பாதங்களுக்கு மல்லிகை முல்லிகை பாரிஜாத புஷ்பங்களை பறித்து வந்து பண்ணினால் உங்கள் பாதத்தை கழுவி எனது பட்டு ஆடையால் துடைத்து உங்களையே பூஜித்து வருகின்றேன் அம்மா. ஆகட்டும் அப்பா ஆகட்டும். வாழ்த்தை படுத்தபடியால் சுகத்தோடு வாழ்ந்திருப்பீர்கள். அப்படியே ஆகட்டும் அம்மா. அப்பா இருந்தாலும் உங்களிடம் ஒரு வாய் வார்த்தை கேட்கலாமா? என்னப்பா தாயத்துல ஒரு வார்த்தையா? உண்மைதான். ஏனடா ராமச்சந்திரமூர்த்தி நான் பெற்ற செல்வங்களா? அம்மா என்னை அழைத்ததோ ஒரு சேதி தன்னை அம்மாவே மகனே நிக்கிறா. பிள்ளைங்களே வளர்ந்து போயிட்டாங்க. தேவையான பாடசாலை சேர்த்தணும். ஆமா எல்லா பிள்ளைங்களும் படிச்சா படிக்கிறதுக்காக புறப்பட வேண்டும். ஆமா சரி. அதனால வசிஷ்டர் மகாமணி இடத்துல பாடசாலைக்கு சேர்த்த வேண்டும். அப்படி ஆகட்டும். கல்வெட்டு எல்லாம் கத்துருவாரு. போலாமா? சீடர்களாய் நாங்கள் இப்பொழுது போய் வருகின்றோம். சரி பயணமா போயிட்டு வாங்க. ரெண்டு பிள்ளைங்க ஏற்பாடு பண்ணலாம். ஏய் என்ன சொல்ற? சரி ஏழு சபையார்களே ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி லட்சுமண பெருமாள் பரத சத்துருக்கள் நால்வர்கள் பிறந்து வசிஷ்டரிடம் அதாவது கல்வி பயின்றுவதற்காக வாழ்வதோடு எங்களது நாடகம் குருபுத்திரர் வதை ராமர் பிறப்பு எங்களது நாடகம் முடிவடைந்தது. எல்லோருக்கும் நன்றி கடன் வணக்கம். பாருங்க ஸ்ரீ கரியபெருமாள் துணை ஸ்ரீ கலையரசி நாடக சபா மாரியப்பன் பூபதி அது மட்டுமல்லாம எங்க வாத்தியாரு கூலிமிட்டியை சேர்ந்த சுப்பிரமணிய கவுண்டர் வந்திருக்கிறாரு. இன்னும் மூவர்கள் நடந்தும் எங்களது நாடகத்தை கண்டுகளித்த அனைத்து ரசிகர் பொதுமக்களுக்கும் மீண்டும் ஒரு வணக்கம். அது மட்டும்
மட்டும் இல்லாம அக்கம் பக்கத்தில் ஏதாவது ஒரு விசேஷம்னா மீண்டும் ஒரு வாய்ப்பு கொடுங்கள். நல்ல நல்ல நாடகத்தை நடத்தி தரப்படும். நன்றி வணக்கம்.